அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ஜின்கள் என்றால் என்ன, அவை எதற்காக எப்படி படைக்கப்பட்டன என்பதை பற்றி விரிவாகவும் அதே சமயம் மிகவும் எளிமையாகவும் புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த தலைப்பை பற்றி நிறைய பேருக்கு சில சந்தேகங்களும் தவறான புரிதல்களும் இருக்கு. இந்த வீடியோ மூலமா அதை சரி செய்ய முயற்சிப்போம். முதல்ல ஜின் என்றால் என்ன? இஸ்லாமிய போதனைகளின்படி ஜின்கள் என்பவை மனிதர்களைப் போலவே அறிவும் பகுத்தறியும் திறனும் சுயமாக சிந்தித்து முடிவெடுக்கும் தன்மையும் கொண்ட ஒரு மறைவான படைப்பு. அவங்க நம்ம கண்களுக்கு புலப்படாத ஒரு பரிமாணத்தில், அதாவது ஒரு மறைவான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மனிதர்களுக்கு எப்படி தனித்தனி குடும்பம், சமூகம், வாழ்க்கை முறை இருக்கோ அதே போல ஜின்களுக்கும் உண்டு. அவங்களும் சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க, திருமணம் செய்வாங்க. அவங்களுக்குள்ளும் சந்ததிகள் உருவாகும். சுருக்கமா சொன்னா நம்மள மாதிரியே அவங்களும் ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்றாங்க. ஆனா அவங்க வாழும் உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அடுத்த கேள்வி, ஜின்கள் எதற்காக படைக்கப்பட்டன? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. குர்ஆன் அது என்னன்னா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்கும் அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்வதற்கும் தான். அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றான், ஜின்களும் மனிதர்களும் ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் படைக்கப்பட்டார்கள். அது என்னன்னா, அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்குவதற்கும் அவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து வாழ்வதற்கும் தான். சூரா அத்தாரியாத் வசனம் 56 அல்லாஹ் கூறுறான், நான் ஜின்களையும் மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை. இதிலிருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, பூமியில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய பொறுப்பு மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கும் நன்மை தீமை ஏதுன்னு பகுத்தறியும் ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால மனிதர்களைப் போலவே ஜின்களும் அவங்களுடைய செயல்களுக்கு மறுமை நாளில் பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறாங்க. சரி, ஜின்கள் எப்படி படைக்கப்பட்டன? அவங்களோட தோற்றம் என்ன? குர்ஆன் மற்றும் ஹதீஸ்களில் இருந்து நமக்கு கிடைக்கிற தகவல் படி ஜின்கள் நெருப்பிலிருந்து படைக்கப்பட்டன. ஆனா இது சாதாரண புகை கிளம்புற நெருப்பு இல்லை. அது மார்ஜின் மின் நார், அதாவது புகையில்லாத தூய நெருப்பின் சுடர் அல்லது நெருப்பின் கொழுந்து என்று சொல்லப்படுது. இந்த நெருப்பின் தன்மையால தான் ஜின்களுக்கு சில பிரத்யேகமான திறன்கள் இருக்கு. உதாரணமா, அவங்க மிக வேகமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நகர முடியும். தேவைப்படும் போது தங்களுடைய வடிவத்தை மாற்றிக்கொள்ளும் திறன் கொண்டவங்க. அதனால தான் அவங்க நம்ம கண்களுக்கு தெரியாமலும் இருக்க முடியுது. இந்த திறன்களை அவங்க நல்ல காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம், தீய காரியங்களுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ ஜின்கள் எப்படி இருப்பாங்க? அவங்களோட உருவம் என்ன? இது பலருக்கும் இருக்கிற ஒரு பெரிய சந்தேகம். உண்மை என்னன்னா, ஜின்களை அதனுடைய அசல் தோற்றத்தில் நம்மால் பார்க்க முடியாது. அது அல்லாஹ்வின் ஏற்பாடு. ஆனா அவங்க சில நேரங்கள்ல வேறு உருவங்களில் தோன்றலாம். மனித உருவத்திலோ, பாம்பு போன்ற விலங்குகளின் உருவத்திலோ, அல்லது வெறும் காற்று மற்றும் நிழல் போலவும் அவங்களால் தோன்ற முடியும். இதனால தான் சில நேரங்கள்ல விசித்திரமான அனுபவங்கள் ஏற்படுறதா சொல்லப்படுது. இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லா ஜின்களும் கெட்டவை கிடையாது. மனிதர்களில் எப்படி நல்லவர்கள், கெட்டவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருக்காங்களோ அதே போல ஜின்களிலும் நல்ல ஜின்கள், தீய ஜின்கள் இருக்காங்க. முஸ்லிம் ஜின்கள் அல்லாஹ்வை வணங்கி நல்ல செயல்களை செய்யும். அதே சமயம் ஷைத்தான் என்று அழைக்கப்படும் இப்லீஸை பின்பற்றும் தீய ஜின்களும் இருக்காங்க. அவங்கதான் மனிதர்களை வழிகெடுக்க முயற்சிப்பாங்க. கடைசியாக, மனிதன், ஜின் மற்றும் மலக்குகள் ஆகிய படைப்புகளுக்கு இடையேயான வேறுபாட்டை புரிந்து கொள்வது அவசியம். மனிதர்களாகிய நாம் களிமண்ணிலிருந்து, அதாவது மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம். ஜின்கள் நெருப்பின் கொழுந்திலிருந்து படைக்கப்பட்டன. வானவர்கள் எனப்படும் மலக்குகள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள். இந்த 3 படைப்புகளும் வெவ்வேறு மூலப்பொருட்களிலிருந்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குறிப்பிட்ட நோக்கம் இருக்கு. இது எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் எல்லையற்ற ஆற்றலையும் அவனது படைப்பின் அற்புதத்தையும் நமக்கு தெளிவாக காட்டுது. ஆக, ஜின்களை பற்றிய இந்த அடிப்படை உண்மைகளை தெரிந்து கொள்வது இஸ்லாமிய நம்பிக்கையின் ஒரு பகுதி. அவங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் அவங்க இருக்காங்க என்பதை நம்ப வேண்டும். அல்லாஹ் படைத்த ஒவ்வொரு படைப்புக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கு. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னா, படைத்தவன் ஒருவன் மட்டுமே. அவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் மனிதர்களாகிய நமக்கும் ஜின்களுக்கும் விதிக்கப்பட்ட ஒரே கடமை. இந்த மாதிரி இஸ்லாமிய அறிவை வளர்த்துக்கொள்ள உதவும் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இறுதியாக இது உங்கள் சோல் டேல்ஸ் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.